நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு நீலமலை ராஜா அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார்கள். எச்சரிக்கையோடு மக்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த செய்தியை தந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் மலைகளும் நிறைந்த இடம். இங்கே வனவிலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டத்திலே முதன்மையான மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் விளங்கி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதிலும் யானைகள் இந்த நீலகிரி மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து வருகிறது. அதிலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் தாலுகா பகுதியிலே இன்னும் அதிகளவு காணலாம். காரணம், கர்நாடகா கேரளா என்று ஒட்டி இருப்பதால் கர்நாடக பகுதியிலே இருக்கின்ற யானைகளும் கேரளா பகுதியிலே இருக்கின்ற யானைகளும் அடிக்கடி தமிழகத்தினுடைய எல்லைகளுக்கு வந்து செல்வது வழக்கம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கூடலூர் தேவர் சோலை சாலை பிதிர்காடு நிலாக்கோட்டை பாட்டவயல் பாக்கனாம் என்ற பகுதியில் அடிக்கடி யானைகளுடைய தொல்லைகள் இருந்து வருகிறது, யானைகளுடைய நடமாட்டம் இருந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிலாக்கோட்டை கூடலூர் பகுதியிலே தேவர் சோலை பத்தேரி கண்ணனூர் செல்லக்கூடிய சாலை. இந்த சாலை நிலாக்கோட்டை பகுதியில் யானைகள் அடிக்கடி உலாவ வருவதாகும். மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே சொந்தக்காரனை போல ஒவ்வொரு வீட்டு பகுதியாகவும் ஒவ்வொரு பகுதியாகவும் சாலை தனக்கே போடப்பட்டது என்ற கருத்தில் அந்த யானைகள் சாவகாசமாக மெல்ல அண்ணனடை போட்டு வீட்டிலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி தன்னுடைய சொந்தங்கள் இருப்பதைப் போல நலம் விசாரிப்பதைப் போல, நன்றாக இருக்கிறீர்களா, சாப்பிட்டீர்களா, உறங்குகிறீர்களா என்று கேட்பதைப் போல அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி தும்பிக்கையை தூக்கி பார்த்து செல்கின்ற இந்த காட்சிதான் நிலாக்கோட்டை. நிலாக்கோட்டை பஜார் பகுதியிலே இந்த யானை எவ்வளவு மெதுவாக நிதானமாக பார்த்து பார்த்து அங்கே நிற்கின்ற வாகனங்களை எல்லாம் தட்டி உடைப்பதைப் போல பாவனை காட்டிவிட்டு மக்களுக்கு பயமுறுத்துகின்ற ஒரு பாணியிலே சென்று ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு செல்லுகிறது. மக்களும் கூச்சலிடுகிறார்கள். போடா போ, போடா போ என்று சொல்வதோடு அவருடைய உறவினர்களை வாப்பா உள்ளிலே போய்க்கொழி யானை வர்ணண்டு என்று மலையாள மொழியிலும் தமிழிலும் யானை வருவதை எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இதையெல்லாம் காதிலே வாங்குகிறது யானை. நான் உங்கள் சொந்தக்காரன்தான், நான் உங்களை பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்வதைப் போல இந்த யானை அந்த நிலாக்கோட்டை பஜார் பகுதியிலே, வீடுகள் பகுதியிலே, கடைகள் பகுதியிலே இரவு நேரத்திலே வந்து உலாவிக் கொண்டு போகிறது. வருகின்ற வாகனங்கள் எல்லாம் ஓரத்திலே ஒதுக்கி அந்த யானைக்கு வழிவிடுகிறார்கள். மக்களும் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நிலாக்கோட்டையை அடுத்த பாக்கனா என்ற இடம், நிலாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி பாக்கனா பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அபுதாலி என்பவர் யானை தாக்கி படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு துக்கமான தகவலையும் நமது செய்தியாளர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த அபுதாலி என்பவர் யானை தாக்கி படுகாயம் அடைந்திருக்கிறார். அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கேரளா மாநிலம் வயநாடு MES மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். பிறகு அங்கே முடியாத நிலையில் அங்கிருந்து விம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லுவதாக நமது செய்தியாளர்
நீலமலை ராஜா அவர்களும் பிரசாத் அவர்களும் நிலாக்கோட்டை பாக்கனா பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே யானைகளினுடைய அச்சுறுத்தல் அதிகளவு இருக்கிறது என்றும் இதை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும், அகல குழி வெட்டி இது போன்ற பஜார் பகுதியிலே யானைகளை வருவதை தடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். വണ്ടിയുടെ കുട്ടികളാണ് പാടി വണ്ടി വണ്ടി ആ പാപ്പ കിട്ടണ ആരോ ചെറു ഉള്ളു പോയിക്കോളി ഇപ്പ ഉള്ളു പോയിക്കോളി അല്ല വണ്ടികള് ഇപ്പൊ ഉള്ളു പോയിക്കോളിപ്പാ ഒന്ന് ഇപ്പൊ ഉള്ളു പോയിക്കോളി അതവിടുത്തെ കൊടുക്കത്തി ഉമ്മേ തള്ളിട്ട് ഒരു ഉള്ളിക്കുന്ന് അതോ പോണു പോടാ എൻ്റെ കാർ എൻ്റെ കാറൊക്കെ വരും ഉണ്ടാക്കും താഴക്കിറക്കണേ ഓരോ ഒച്ചട്ടില് വണ്ടി അടിച്ചിട്ട് പാടാ யாருண்டிடா அது എവിടെക്കാറങ്ങനെ പോക്കോന്ന് ഗേറ്റ് തുറക്കും. நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது. முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த யானை நடை என்ன நடை, இந்த யானை போவது பயமாக இருக்கிறதா மக்களுக்கு, இல்லை ஆச்சரியமாக பார்க்கிறார்களா என்ற போன்ற கமாண்டை நீங்கள் எங்களது யூடியூப் பகுதியிலே சென்று கருத்துக்களை பரிமாறுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு ஊக்கம் வந்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற செய்திகளை இன்னும் நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டே இருப்போம்.
இந்த யானையினுடைய அன்ன நடையை பற்றி வர்ணித்து நீங்கள் கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்